ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து M4 Pro MacBook Pro இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோகிராஃபர், வீடியோ எடிட்டரோட ஒர்க்கில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் இதை பார்க்க போகிறோம். இது வாங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து கிளைண்ட்டோட இடத்துல போயிட்டு அங்கேருந்தே எடிட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி விண்டோஸ் லேப்டாப்பில் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரேர் தான் அந்த கேசஸ்லாம். ஸோ இந்த லேப் இருக்கிறாண்டி கொஞ்சம் தைரியமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, லேக் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். ஸோ வாங்கின உடனே இதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. உண்மையை சொல்லணுன்னா அசால்ட்டாக எடிட் பண்ணுதுங்க. இந்த 4K ஃபுட்டேஜஸ்லாம் வந்து ஒரு 10 to 13 ஃபுட்டேஜை ஒரேடியாக ட்ராக் பண்ணி நீங்கள் உள்ளே தூக்கி போட்டிங்கன்னு வைங்களேன், என் பிசி லைட்டாக ஹேங் ஆகும். உள்ளே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் டைம் லைன்லாம். பட் ஆனால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது லைட்டாக இருக்கும். அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ M4 சிப் வந்து பயங்கரமாக இருக்குது. சும்மா சர்புன்னு செம்ம ஸ்பீடாக எடிட் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்லேருந்து சின்ன ஸ்க்ரீனு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதில் இருக்குது. இது கீபேட்லேயே தான் பண்ணணும். மவுஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பட்டு அந்த ஷிஃப்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்ட போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஸ்க்ரீனு. மற்றபடி சைமல்டேனியஸாக நான் 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். 3 எடிட் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் தெரில. லைட்டாக ஹீட் ஆச்சு. ஹீட்டுன்னா அப்படியே ரொம்ப கொதிக்கிற மாதிரி இல்லை, லைட்டாக வார்ம் ஆச்சு. ஏன்னா ஏசி ரூமில் இல்லை, மதியம் போல் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லைட்டாக சூடாச்சு. ஏன்னா எல்லாமே வந்து நான் 4K ஃபைல்ஸ் தான். அப்புறம் நம்ம அப்படியே ரா ஃபுட்டேஜில் அப்படியே எடிட் பண்ணுறதுனால லைட்டாக வார்ம் ஆகும். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி என் வேலையை வந்து இது இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மேக்கு. பேட்ரி வந்து நல்லா வருதுங்க. நான் ஒரு 80% ஆரம்பித்தேன். அன்றைக்கி நாள் முடிக்கும் போது ஒரு 11% இருந்துச்சு. நைட்டு வரும்போது கண்டினியூஸாக எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2-3 நாள் கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நைட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது 90ல் சார்ஜ் அவுட் பண்ணிட்டு எடிட் பண்ண ஆரம்பித்தேன். எடிட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கும் போது 66 அந்த மாதிரி வந்துருந்துச்சு. விண்டோஸ் லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது சாலிடாக இது ஒரு 8 to 12 hours நல்லா எடிட் பண்ணலாம் வச்சு 4K ஃபுட்டேஜ்னால். நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டர், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து சார்ஜர்லாம் இருக்கக்கூடாது, நான் பாட்டு எடுத்து நான் வேலை செஞ்சேன்னா ஜாலியாக எக்ஸ்போர்ட் பண்ணனா அப்படின்னு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த M4 Pro நீங்கள் வாங்கலாம். இல்லை நீங்கள் பேசிக்கான எடிட்டிங் தான் பண்ண போகிறேன், நான் வந்து காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் பண்ண போகிறதில்ல, அப்பப்போ ரேண்டமாக vlog டைப் ஆஃப் எடிட் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் M4 Airே வாங்கிக்கலாம். அதோட சிப்புமே பயங்கரமாக இருக்கும். ஏர் ட்ராப் ஃபீச்சருங்க. சும்மா பிசிலேருந்து ஃபோனுக்கும், ஃபோன்லேருந்து பிசிக்கும் ஃபுட்டேஜை நம்ம பாட்டு சக்குன்னு அனுப்பிச்சிட்டு சக்குன்னு வேலை பண்ணலாம். அது வந்து இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் கண்டென்ட் ஃபோனில் எடுக்கிறோன்னு வைங்களேன், சும்மா ஒரு கிளிக் தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது பாட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். நம்ம பாட்டு ஜாலியாக எடிட் பண்ணலாம். ஒரு கேபிள் எடுத்து சொருகி இங்கே இருந்தாங்க நவுத்தி நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள ப்ராஜெக்டே முடிச்சிடலாம். ஒரு ஃபோன் எடிட்டெல்லாம் சிம்பிளாக. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்லோலி இந்த ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்குள்ளே போயிடுவோம் போல் நான் முழுசாக. ஸோ அடுத்து வந்து AirPods 3 ரிவ்யூ போட போகிறேன். அந்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.